இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6th root of 4096, 4th root of 4096, cube root of 4096, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4096 இதை ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரூட்டுக்குள்ளெல்லாம் சேம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்களா. இந்த 4096 எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதணும். இதை எல் டிவிஷன் பண்ணிங்கன்னா 2/12 கிடைக்குமா. ஸோ இந்த 4096 2/12 எழுதலாம். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் இந்த நம்பருக்கு பதில் 2/12 எடுத்துக்கலாம். 6th root of 2/12. நெக்ஸ்ட்டு nth root of x இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை x⁻1/n எழுதலாம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி 2/12 ஹோல் பவர் 1/6 எழுதலாம். இதே ரூலை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த லாவை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு பவருக்கு மேலே ப்ராக்கெட்டில் இன்னொரு பவர் இருந்தால் இந்த பவர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த பவர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 × 1/6, 12 × 1/4, 12 × 1/3, இங்கே 12 × 1/2 கிடைக்குமா. இப்போ இந்த 6ம் 12ம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 2 டைம்ஸ் கிடைக்குமா. அதே மாதிரி இந்த இடத்துலலாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 3 டைம்ஸ், இங்கே 1 டைம் 4 டைம்ஸ், இங்கே 1 டைம் 6 டைம்ஸ் கிடைக்குமா. ஸோ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே 2/2, 2/3, 2/4, 2/6 இதோட வேல்யூஸ் எல்லாம் எழுதுங்க. 2/2ஓட வேல்யூ 4, 2/3 8, 2/4 16, 2/6 64 இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 92 கிடைக்குமா. தேர்ஃபோர் இதோட வேல்யூ 92.